நாகராஜா அண்ணா தம்பி ஓனா கிடையாதுடா சொரினா நான் ஊடு நஞ்ச கும்பலடா இது இத கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டா கடங்கார பையன் ஒரு பையன் கிட்ட வர மாட்டான். இத வாயர்பேட்ல உட்கார வச்சு நம்ம உள்ள போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோ கடன் கேட்க வரோம். இதை பாத்துருவோம். ஆனா இன்னும் 2 மாஞ்சேன்னு வாங்கிக்கலாம்டா போடா போய்கிட்டே இருப்போம். ஆமா என்ன ஊர் இது? சிதம்பரம் பக்கம். சிதம்பரம் சிதம்பரம் நான் சொன்னேன். ஆமா சிதம்பரம் அம்மா சொல்லுவா பெரிய தோலை. ஏய் அப்பா ஆமா ரொம்ப தோலை. உடம்பு கொஞ்சம் பெருசா இருக்குது. ஆமாங்க பெரிய தோலை சரிக்கலாம். பெரிய தொழுவுடா தொலைவு தூரம். இவ்வளவு தொலைந்து வரீங்க. ஆமாங்க. எவ்வளவு குடுத்துக்கிறீங்க? 1.25 லட்சம் கொடுக்கலாம். ஆமா
உடம்பு கிடக்கு இடம் கிடக்கு கொடுக்கலாம். காலையில எவ்வளவு கறக்கும்? 4 லிட்டருங்க. ஆனா மாடு என்ன பண்றது? என்ன ஊர்ல மரிசி பொம்பளை மறுகிறியா பொரோட்டாக்கு மாவு பேசுறியா? நான் மறுகினா பல்வாயில கொட்டி போயிருக்கேன். இஞ்சி போன செருப்பால் அடிச்சுன்னு ஓடி போடுறான். இந்த மாதிரி பிள்ளை பசங்க தான் இந்த மாதிரி பெரிய மனுஷன் ரோட்ல நடமாட முடியும். இந்த மாதிரி பெரிய மனுஷன் அமுக்குன்னு அவன் விடுவான் ஊர்ல பிச்சுருவான் செருப்பால போடா போடா அண்ணா. காலைல எவ்வளவு கறக்கண்டா? 4 லிட்டருங்க. மாடு கருப்பா இருந்தாலும் சத்தியமா பால் வெள்ளையா கறக்குங்க. மாடு கருப்பா இருந்தாலும் பால் வெள்ளையா தான் வருது. வாத்தா நீ இங்க இருக்கு தேவையில்லடா. 4 லிட்டர் கறக்குதுங்க. மாடு கருப்பா இருந்தாலும் பால் வெள்ளையா அடிக்கிறதுக்குள்ள ஓடி போகணும். நீ இங்க இருக்கு தேவையில்லடா. அமெரிக்காவில் இருக்கணும் நீ. விஞ்ஞானிடா நீ. மாடு கருப்பா இருந்தாலும் பால் வெள்ளையா தான் வருதுங்க. 4 லிட்டர் கறக்குதுங்க. ஆமா என்ன ஊர்ல அப்புறம் பால் செவப்பா கறக்குது. கோசு முட்டைக்கு பிறந்தோன்னே கருப்பு மாடனால பால் வெள்ளை தாண்டா கறக்கும். அனுப்பிடுறான் நரிக்கு வரும்டா. குருவி சூட வந்திருக்கிறான். பொண்டாட்டிய காணும் தேடுற நாங்க காட்டுல குருவி சூடா நரி பிடிக்க போறது கூப்பிடாதா? என்ன சூத்த வச்சு தேய்க்கிறான் பாரு அப்படியாட்டா. என்ன பெரிய ஆம்பளையா இருக்க வாங்கறியில கூடமா பார்க்க முடியல. சூத்த குழந்தை என்கிட்ட வச்சு தேய்ச்சா வெக்கமாக சூத்த குழந்தைங்க வச்சுக்கிறான். அழுவிடம்மாவா ஏறி பக்கம் போய்க்கிறா. ஏண்டா 4 லிட்டருன்ற மதிய ஜானாம மதிய ஜானாம தடி வாசியில ஒரு ஜாட்டி பண்ணு அடிக்குமா அடிப்போம். வாத்தா ஒண்ணு மதிய காணாண்டா. மடி மகாரா சில மாடு பாத்துனா மடி பெருசா வச்சிருக்கோம். கை போட்டோம்னா உள்ள இஷ்டுக்கும். இது ஆணுக்கா முள்மடி ஆம மடி கை போட்டோம் தடி சொரந்து கொடுக்கும். இவனும் பால் காரத்து சீட்டு போய் தான் நிக்கிறான் போல தெரியுது. யாரு முதுரா பாட்டு பாடுறான். ஆபத்து வானா போயிட்ட என்ன பண்ற சூத்த காட்டி காட்டிக்கிட்டு? அது கிடையாது. பண்டா பெருவர்களை பார்த்து குடிச்சு நடக்கும். ஆமா ஆம்பளைங்கிற வெக்கப்படுறான். நான் வெக்கப்படுறேன். ஆம்பளை கூட பார்த்ததே கிடையாது. ஒரு ஆம்பளையே பார்க்க மாட்டோம். ஒரு நாளைக்கு 50 பேர் 60 பேர் தான் சரி. ஒரு அப்புறம் அவரை எங்க வீட்டுக்கார காட்டு. ஓஹோ ஆமா என்ன பண்ண அவதான் போறாரு. முன்ன அவர்தான் இந்த அளவுக்கு இருக்க மாட்டே பாரு நீ. ஆமா 8 தெலுங்கு ஏத்துல உட்காந்து வெட்டியா தெரிய கூடாது. ஒண்ணு இல்ல நீ வானாலே பாரு. நீ நம்ம வேலை போயிட்டு மாமா நம்ம வேலைன்னா உன் வேலை போட்டு என்ன சொல்ற?
ஆயிரம் கோடி நிலவு அது அக்காலி வடிவம் ஆயிரம் கோடி நிலவு அது அங்காளி வடிவம் அந்த அம்மாவாத இரவில் மட்டும் ஓங்கார உருவம் அந்த அம்மாவாத இரவில் மட்டும் ஓங்கார உருவம் ஆயிரம் கோடி நிலவு அங்காளி வடிவம் அம்மாவாத இரவில் மட்டும் ஓங்கார உருவம் அம்மாவாத இரவில் மட்டும் ஓங்கார உருவம் அவள் மஞ்சள பூஜை வெற்றிலையில் பொலிந்திருவாளே வெற்றிலை கை பிடித்து ஆடி வருவாளே வெந்நீரும் குங்குமமும் புதி வருவாளே ஆயிரம் கோடி நிலவு அது அங்காளி வடிவம் அந்த அம்மாவாத இரவில் மட்டும் ஓங்காரவும் நம்பி வரும் பக்தருக்கு துணை இருப்பாளே நம்பி வரும் பக்தருக்கு துணை இருப்பாளே அவள் நல்வாக்கு சொல்லிடவே ஓடி வருவாளே இராத வினைகள் எல்லாம் தீர்த்து வைப்பாளே அவள் தாயாகி என்னாலும் துணை இருப்பாளே ஆயிரம் கோடி நிலவு அது அங்காளி வடிவம் அந்த அம்மாவாத இரவில் மட்டும் ஓங்கார உருவம் பொன்னூஞ்சலாடி அவள் சிரித்திடுவாளே பொன்னூஞ்சலாடி அவள் சிரித்திடுவாளே அவள் பொற்கரத்தால் அருளை அள்ளி வீசிடுவாளே அந்தாலே அமயம் என்னால் அணைத்திடுவாளே அவள் ஆதிசக்தி அங்காளியாய் உருவெடுப்பாளே ஆயிரம் கோடி நிலவு அது அங்காளி வடிவம் அந்த அம்மாவாத இரவில் மட்டும் ஓங்கார உருவம் அந்த அம்மாவாத இரவில் மட்டும் ஓங்கார உருவம் வணக்கம் வணக்கம் தனக்கு அழகு
வணக்கம் தனக்கழகு, வணங்குவது சபையோர்க்கு அழகு, வணங்குவது யாவருக்கும் அழகு. நலமா இருக்கிறியா? நல்லா இருக்கம்பா. திவ்யமா இருக்கிறியா? என்னமா குறை? சுபிஷமா இருக்கிறியா? ஆடி மாசம் போகி பண்டிகை சொல்லி வெளியே கிளம்பிட்டோம். எந்த கம்பெனிக்கு நாடகம் இருக்குதோ இல்லையே தெரியாது. நம்ம கம்பெனிக்கு புரட்டாசி மாசம் 5ஆம் தேதி வரலையும் நாடகம் தான். அழகா நாடகம் நடத்துறோம். அறுசுவையான சாப்பாடு போடுறாங்க. தேவலோகத்துல காமதேவன் எப்படி பரிமாறிச்சோ அந்த மாதிரி சாப்பாடு, பரிமையான சாப்பாடு போடுறாங்க. சாப்பிடுறோம். ராத்திரில டீ வாங்கி கொடுக்குறாங்க. காலையில காசு கொடுக்க போறாங்க, வாங்கிட்டு போக போறாங்க. என்ன குறை? அரிசி விலை என்னன்னு தெரிய போகுதா? 1 கிலோ மிளகாய் என்ன விலை தெரிய போகுதா? வரும்போது 120 ரூபான்னா 1 கிலோ தக்காளிய ஊட்டுக்காரி. அதான் நமக்கு தெரியும். வாங்கறது பூரா நமக்கு என்ன வேலை? காசு கொண்டு கொடுத்துட்டா வாங்குறேன், வாங்கிக்க போறா. ஒரு நொடியில் ஓதி பூஜை மறவாது மனிதனாக பூலோகத்தில் பிறந்து விட்டா 2 நாயகராஜ தெய்வத்துடைய நம்பிக்கை அவசியம் தேவை. அப்படி தெய்வத்தின் நம்பிக்கை இல்லை என்றால் அருது மாடுகளா பிறத்தல் அரிது. கூண் செவடி பேடு இருக்கு பிறத்தல் அதை விட அரிது. செவடி பேடு அரிது. அப்படி இருந்தாலும் 2 நாயகராஜ தெய்வத்துடைய நம்பிக்கை வேண்டும், அவசியம் தேவை. அப்படி தெய்வ சிந்தனை இல்லை என்றால் ஆமா, அப்புறம் நம்ம சொன்ன பேரு போகட்டான். அது உண்டுதாமா? என்னது? ஆமா ஆமா. கேப்பா குடுக்காதவங்கள கொடுக்கறவங்கள ஆத்தா கோழி குத்தி கேப்பா. அம்மனுக்கு திருவிழா நடக்குது. சிவசக்தி மாரியம்மனுக்கு ஊர்ல ஆத்தா கொடுக்கறவன கோழி குஞ்சு கேப்பா. அவன் எங்க போறான், என்ன ஆபத்து வருதுன்னு கடைக்கண்ணால பாப்பா. கண்ணுண்டா பாப்பா. ஆமா. கொடுக்காதவனை கேட்க மாட்டா. அம்மா கேட்கவும் மாட்டா. அவன் குடிச்சிட்டு குண்டி வச்சு செத்தாலும் பார்க்கவும் மாட்டாடி. அதான் அம்மா. அது பாவத்தடி அம்மா. இதப்படி அதோ பார்த்தாயா, அதோ பார்த்தாயா. என்ன நாடு? நாடு 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 வீடு வீடு விளக்கரியும் வீடு அதுதான் பெருத்த பாரிய பட்சிடும் வினோதமாபுரி. அப்படி விதோடமாபுரிய செங்கோல் பிடித்து அரசாட்சி பண்ண முடியாது. பதியாக ஆண்டவர் இருக்காங்களே, சாமி இருக்காங்களே, ஆமா, கனவு இருக்காங்களே. மாமா எங்க இருக்கிற ராஜா? என் கண்ணால ஒரு நிமிஷம் உன்னை பார்க்காத இருக்கணும். காலி முத்தம் கொடுக்க வர்றா. பையன் போனா காணோம். பையன் போனா உங்க அம்மா கிட்ட போட்டான். நம்ம பொண்டாட்டி அது மாதிரி தாலி எடுத்து கும்பிடுவாங்களா? நம்ம பொண்டாட்டினா உனக்கு பாதி பொண்டாட்டி, எனக்கு பாதி பொண்டாட்டியா? நம்ம கும்பிட்டாங்களா? நம்ம பொண்டாட்டின்ற இது நம்ம யார் வீடு? நம்ம வீடு. யார் பசங்க? நம்ம பசங்க. யார் அப்பா? நம்ம அப்பா. யார் அம்மா? நம்ம அம்மா. யார் பாட்டி? நம்ம பாட்டி. யார் தாத்தா? நம்ம தாத்தா. யார் மாடு? நம்ம மாடு. யார் ஆடு? நம்ம ஆடு. யார் வீடு? நம்ம வீடுன்னு சொல்றோம்ல. ஆமா, அதுதான் நம்ம பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது. பொண்டாட்டி நாளைக்கு கொண்டாந்து கூட கூத்து பாத்துட்டு போறாங்க. ஏன் நம்ம பொண்டாட்டி நல்லாக்குதான் நாடகம் கேட்கட்டுமா? தொடப்ப கட்ட பிச்சுக்கும். நம்ம பொண்டாட்டின்றா மாமா. சின்ன பிள்ளை சொன்னா போறான் சொல்றான். ஏன் சும்மா சொல்ல முன்ன அவனை வினோதமாபுரி பட்டினம். அப்படி வினோதமாபுரியை செங்கோல் பிடித்து அரசாட்சி பண்ண முடியாது. பதியாக ஆண்டு இருக்காங்களே, விதத்தரக்கன் மனத்தரக்கன்.